பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த ஒரு திருவசனம். அது 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 19 மற்றும் 20வது திருவசனங்கள். 2 ராஜாக்கள் 11, 19 மற்றும் 20. 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாலையோ ராஜாவின் அரண்மனை அண்டையில் பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். பிரியமானவர்கள், இந்த இடத்திலே எருசலேமை தலைமை இடமாக கொண்டு ஆட்சி பண்ணின யோவாஸ் என்கின்ற அரசனை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய பதவி ஏற்பு ஒரு அதிசயமாய் கர்த்தரால் நடத்தி வைக்கப்பட்ட ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அந்த அரசன் பொறுப்பேற்ற காலத்தில் ஜனங்கள், அந்த நகரம் அமைதியாக இருந்தது, மகிழ்ந்தார்கள், களி கூர்ந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவனுடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற அமைதி மற்றும் மகிழ்ச்சி, களி கூறுதல் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தரே அவர் நித்தியானந்த தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகம் ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். இந்த கர்த்தருடைய அந்த இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நாம் மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த யோவாஸ் என்கின்ற அரசனுடைய வாழ்க்கையில் அந்த தேசம் மகிழ்ந்தது, களி கூர்ந்தது என்று பார்க்கிறோம், அமைதலாக இருந்தது. அதை குறித்ததான சில அடிப்படை சத்தியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆகவே கவனமாய் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராக திருப்பவும், கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாகவும் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக பாருங்கள், அந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களிலே அவர்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். யூதா மற்றும் பென்யமின் எருசலேமை தலையிடமாக கொண்டு அவர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். மற்ற 10 கோத்திரங்கள் சமாரியாவை அங்கே தலைநகராக கொண்டு அவர்கள் ஆட்சி பண்ணி வந்தார்கள். பாருங்கள், இந்த யோவாஸ் அவருடைய தகப்பனார் படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய தகப்பனார் படுகொலை செய்யப்படும் பொழுது அத்தாலியாள் என்கின்ற ஒரு பெண், அவள் அந்த தேசத்தின் தலைமை பொறுப்பை கைப்பற்றுகிறாள். கைப்பற்றின பிறகு அந்த தேசத்திலே இருந்து பதவிக்கு வரவிருந்த எல்லா ராஜகுமாரர்களையும் கொண்டு போடுகிறாள். பாருங்கள், அப்போது அந்த மரித்த அரசனுடைய ஒரு உறவினர் ஒருவர் இந்த சிறுவனை, ஆமாம், அவர் பதவி ஏற்கும்போது அவருக்கு 7 வயது, அதுக்கு முன்பதாகவே சிறு குழந்தையாகவே அந்த பெண் அவரை காப்பாற்றி, தன்னுடைய கணவர் அந்த எருசலேமில் ஆசாரியராக இருக்கிறார் யோய்தா, அவருடைய மேற்பார்வையின் கீழ் அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. 7 வயதாகும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பேசி அவர்கள் மறுபடியும் அவனை ராஜாவாக்குகிறார்கள். அப்போது ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய அரசனுடைய மகனே அடுத்த அரசனாகி விட்டான் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களை, இன்று கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கென்றும் அவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிற மேன்மைகள் உண்டு. இன்று நாம் அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று கர்த்தர் நேரடியாய் பேசுகிற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், தாவீதுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை இருந்தது. அதே நேரத்தில் மூத்த ஊழியர்கள், மூத்த மூப்பர்கள் கர்த்தரால் ஏவப்பட்டு சில காரியங்களிலே முடிவு எடுத்து அதை கர்த்தராலே நிறைவேற பெற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்கள், இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்,
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். அடுத்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்தின் திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:33 அப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பாருங்கள், இந்த எருசலேமிலே தாவீதின் சந்ததியார் ஆட்சி புரிந்து வந்தார்கள். தாவீது காலத்திலே ஆண்டவர், உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை காத்து நடப்பார்கள் என்றால் சிங்காசனத்திலே எப்பொழுதும் உன்னுடைய சந்ததியார் வீற்றிருப்பார்கள் என்று சொன்னார். அதே போல் கர்த்தர் காரியங்களை நடத்தி கொண்டே வந்தார். நடுவில் அந்த பிரேக் வந்தது. அத்தாலியாள் உள்ளே நுழைந்தாள். பாருங்கள், இந்த அத்தாலியாள் யார் என்று சொல்லுவோம் என்றால், அங்கே சமாரியாவை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணி வந்த இஸ்ரவேலில் ஆகாப், ஏசபேல் என்று சொல்லி ஒரு குடும்பத்தார் இருந்தார்கள். இந்த ஏசபேல் ஒரு புறவின பெண். அவள் தன்னுடைய தேசத்தில் உள்ள தவறான வழிபாடுகளை அங்கே கொண்டு வந்தாள். பாகால், அஸ்தரோத்து போன்ற வழிபாடுகளை அங்கே அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தும்படியாக கொண்டு வந்தாள். ஸோ அந்த இஸ்ரவேலிலே கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். எலியா, எலிசா, அதுக்கப்புறம் யோனா போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி அங்கே மகிமையான காரியங்களை செய்து கொண்டு வந்தார். தேவன் செய்ய நினைத்த காரியம் அங்கு தடைபடவில்லை. அதே நேரத்தில் இந்த அத்தாலியாள் யார் என்று பார்ப்போம் என்றால், அவள் ஏசபேலின் மகள். பாருங்கள், அவளுக்கு அந்த ராஜ்யத்தின் தலைமை பொறுப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீராத வெறி இருந்தது. இன்றும் தேவனுடைய ஜனத்திற்கு நடுவில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ளுகிறதிலே, கர்த்தருடைய வார்த்தையின்படி முன்னேறி போய்கொண்டிருக்கிற நேரங்களிலே, சில நேரங்களிலே இப்படி மனிதர்கள், மனுஷிகள் சுய இச்சையின்படி, சுய பிடிவாதத்தின்படி தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்கள் அங்கே ஸ்தோத்திரம், தேவனுடைய ஜனம் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற மென்மைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறதிலே குறுக்காக வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி என்ன செய்து வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுகிறார். பாருங்கள், அதை அவர் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் அங்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை நிறைவேற்றும் பொழுது அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இன்பமாக இனிமையாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதான் மகிழ்ச்சி. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே முதல் முறையாக வந்த பொழுது அப்படியாக குறிப்பிட்டார், என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷத்தை கொடுக்கிறார் அவர். தேவ திட்டத்தின்படியான, தேவனுடைய வார்த்தையின்படியான ஜெபம். இன்று நம்முடைய மன விருப்பம் கர்த்தருடைய வெளிச்சத்திற்கு முன்பதாக ஆராய்ந்து பார்க்கப்பட்டு அது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பாருங்கள், இந்த தாவீதின் சந்ததியிலே கர்த்தர் அந்த மனிதனை எழுப்புகிறார். அங்கே அத்தாலியாளினுடைய சதி சற்பனையான திட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது. அவள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள், ஜனங்கள் மகிழ்கிறார்கள். பாருங்கள், அந்த காலகட்டத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற அந்த யோய்தாவின் நாட்களிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அதை நிறைவேற்றுகிறார். ஸ்தோத்திரம். இன்றும் கர்த்தருடைய சபையில் இந்த யோய்தாவை போன்று ஆசாரியர்கள் கர்த்தருடைய பணியை செய்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் 5 விதமான ஊழியர்கள்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். பிரியமானவர்களே, இவர்களுக்கு நாம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவன் அதை பார்க்கிறார்.
அதன் மூலமாக நம்முடைய எல்லைகளிலே தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி, சமாதானம், சந்தோஷம், நிறைவேறுதல் வருகிறது. ஆவியானவர் சொல்கிறதை திரும்பவும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி, சமாதானம், சந்தோஷம், நிறைவேறுதல் நம் எல்லைகளுக்குள்ளே வருகிறது. கர்த்தரே அதை தருகிறார். ஊழியர்கள் நாங்கள் அவருடைய கரத்தின் கருவிகள் மாத்திரமே. ஊழியர்களும் அப்பிரயோஜனமான ஊழியர்களாக, கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறவர்களாக, உங்களோடு கூட சேர்ந்து அந்த நிறைவேறுதலிலே பங்கடைகிறவர்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, பாருங்கள், இந்த யோய்தாவின் மூலமாக ஒரு ராஜ வம்சம், தடைபட்டு போகவிருந்த ராஜ வம்சம், அத்தாலியாளுடைய கொலை வெறிக்கு ஒருத்தர் மட்டும்தான் தப்புகிறார், மற்ற எல்லா ராஜகுமாரர்களையும் அவள் கொண்டு குவிக்கிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை கொண்டு என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அந்த காலத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். சங்கீதம் 105:19 யோசேப்பு என்கின்ற வாலிபனை குறித்து சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் ஒருவேளை நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். நமக்கு மாத்திரமல்ல, நாம் இருக்கிற சபைக்கு, நாம் இருக்கிற ஊழியத்திற்கு, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களுக்கு, தேசத்திற்கு, சர்வதேச அளவிற்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அதே நேரத்தில் அவருடைய உபதேசம், அவருடைய வசனம் தொடர்ந்து நம்மை புடமிட்டு கொண்டு இருக்கிறது. அது ஒருவேளை கடினமான அனுபவமாக இருக்கலாம். சங்கீதக்காரன் 66 சங்கீதத்திலே சொல்லுகிறார், ஆமாம், நாங்கள் அக்கினியையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், ஆனாலும் செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து விட்டீர். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அங்கே தான் மகிழ்ச்சி வச்சிருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடு சரீர பிரகாரமாக சீஷர்கள் இருந்தபோது அவர்களை சுற்றிலும் போராட்டம் இருந்தது. யூதர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோடு அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். கடைசியில் அவர் சிலுவையில் மரிக்கும்போது 3 நாட்கள் ரொம்ப தவித்தார்கள். 3 நாளைக்கு பிறகு அவர் சிலுவையில் மரித்து உயர்த்த பிறகு மறுபடியும் அவர்களுக்கு தரிசனமாகிறார். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனுடைய திட்டத்திலே அவர்கள் பங்கேற்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர்களை மாத்திரமல்ல, பாருங்கள், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவில் ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டமாக, ஒரு பக்கம் தேவ திட்டம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, மற்றொரு பக்கம் ஜெயம் கொள்ளுகிற சந்ததியாக, சபைகளாக அவர்கள் உருவாகி கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு ஒன்றும் குறைவாக இல்லை, எல்லாம் அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகளை அவருடைய கால வேளையின் பொழுது நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். மகிழ்ச்சியினாலும் அவர் நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக பிரியமானவர்கள், இந்த யோய்தாவின் ஆட்சி காலத்திலே பாருங்கள், இந்த ஆசாரியன் அவர் அந்த ஆலயத்தின் பராமரிப்பு வேலைகளுக்காக, மராமரித்து வேலைகளுக்காக அவர்கள் அந்த காலத்திலே காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்போது அரசனுடைய உத்தரவின்படி அங்கே அவர்கள்
தங்கள் கைகளிலே வாங்காமல் அங்கே ஒரு பெட்டியிலே அதை தயார் பண்ணி வைக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அந்த பெட்டியிலேயும் அவர்கள் பணம் சேர்த்த பிறகு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அந்த அரசன் யோய்தா அந்த தலைமை ஆசாரியனை நோக்கி, நீங்கள் இவ்வளவு நாளும் அதை எடுத்து செலவழிக்காமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி செலவழிக்க உத்தரவு போடுகிறார். பாருங்கள், அதில் அவர்களுக்கு நடுவில் ஒரு சின்ன மனத்தாங்கல் ஏற்படுகிறது. இதில் அரசர்களின் புத்தகத்தில் அதிகமாய் குறிப்பிடப்பட்டிருக்காது. நீங்கள் நாளாகம புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நீங்கள் 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். இந்த யோய்தா இந்த அரசனுக்கு செய்த தயவின்படி அந்த அரசன் அந்த யோய்தாவுக்கு செய்யவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த யோய்தாவின் மகனாகிய ஒரு ஊழியக்காரனை அந்த அரசன் கொன்று போடுகிறான். பாருங்கள், சில வேத பண்டிதர்கள் அந்த யோய்தாவின் மகன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஒரு பாத்திரத்தை அவர்கள் கொன்று போடும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை தடைபடுகிறது. தடைப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். பாருங்கள், அந்த மகன் மரிக்கும்போது சொல்லுகிறார், கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார் என்று சொல்லிவிட்டு மரிக்கிறார். பாருங்கள், அதே போல் நடக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சீரிய தேசத்து அங்கே தளபதி, அவருடைய சீரிய தேசத்தின் அரசன் அங்கு படையெடுத்து வந்து அவர்கள் பொக்கிஷங்களை கவர்ந்து செல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கிறதிலே நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலும் அது இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்க தரிசியின் ஊழியமும் இருக்கிறது. ஆண்டவர் திட்டமாய் சொல்லி வைத்திருக்கிறார், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்றும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். இன்று கர்த்தருடைய சபையிலே தீர்க்க தரிசனங்களுக்கு நாம் இடம் கொடுக்கத்தான் வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த யோய்தா அந்த யோவாஸ் யோய்தாவின் மகனை கொண்டு போடுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை தடை பண்ணுகிறார். இயேசுவானவர் இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே பாருங்கள், பிலாத்துக்கு முன்னாடி நின்று சத்தியம்னா என்ன என்று சொல்லி விவரிக்கிறார். பரலோக தேவனுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறார், ஆளுகையை பற்றி சொல்லுகிறார். சத்தியம் என்றால் என்ன என்று சொல்லி அவனுக்கு பொறுமையாய் விவரிக்கிறார். அதே நேரத்தில் ஏரோதுக்கு முன்பதாக அவர் நிற்கும்போது ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏன் பேசவில்லை? வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஏரோது தேவனுடைய சத்தத்தை தடை செய்து விட்டான். யோவான் ஸ்நானகனை கொண்டு போட்டான். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் ஒரு வார்த்தை பேசவில்லை என்று குறிப்பிடுகிறார். இன்று கர்த்தர் பேசக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோமா? அதை முதலாவதாக யோசித்து பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய சத்தத்தை, உம்முடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்ட போது அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், அதுவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம். எரேமியாவின் காலம் என்று சொல்லும்போது இந்த யூத ராஜாக்களின் வரிசையில் கடைசியில் வந்த 3 ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அதாவது யோசியாக்கு அடுத்து வந்த 3 பேரும், யோவாக்கீம், சிதேக்கியா, அந்த 3 பேரும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல், தகுதி இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, வழி நடத்துதல்கள் உண்டானது, ஆலோசனை உண்டானது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய முதல் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய வாழ்க்கையில் இரட்சிப்பும் தெய்வீக சுகமும் வந்தது. 2வது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய டைரக்ஷன் படி பேர் சபாவில் அவர் குடியேறினார். அவருக்குரிய செழிப்பு கிடைத்தது. மறுபடியும் கர்த்தர் பேசினார். அவருக்கென்று ஈசாக்கு, உன்னுடைய சந்ததியின் மூலமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு பிறந்தார்.
4வது ஈசாக்கை பலி கொடு என்று அவருடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும்படிக்கு கேட்டார். அதன் மூலமாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கேட்க தான் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வந்தது. அவருக்கு மாத்திரமல்ல, இன்று அவர் மூலமாக முழு பூமியை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆதியாகமம் 12:2 நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். மகிழ்ச்சி. பாருங்கள், ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் ஈசாக்கு என்று மகிழ்ச்சி என்று வரக்கூடிய அர்த்தத்தின்படியான ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தொடர்ந்து பயணிப்பதில் எவ்வளவு தூரம் இருந்து கொண்டே இருக்கிறோம். யோசனை பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால் எந்த இடத்துலையாவது அந்த சத்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எண்டு கார்டு போட்டுட்டு ஜஸ்ட் ஃபார் ரிலீஜியஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மத ரீதியான திருப்தியிலே மூழ்கி போய்விட்டோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால், ஆண்டவரே என்னோடு பேசும், நான் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், உம்முடைய வழிகளிலே நடக்கட்டும், என்னுடைய எல்லைகளிலே உம்முடைய ராஜ்யத்தின் நீதி, சமாதானம், சந்தோஷம் வரட்டும் என்று சொல்லி கேட்போமா? பாருங்கள், இந்த யோவாஸ் ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத பொழுது கர்த்தர் அதை நினைவு கூர்ந்து அவனை ராஜாவாக்குகிறார். தேசத்திலே மகிழ்ச்சியையும் அமைதியையும் கட்டளையிடுகிறார். ஆனால் என்று அவன் கர்த்தருடைய வார்த்தையை தடை பண்ணுகிறானோ, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறானோ, பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அந்த யோய்தாவின் மகன் செத்துப்போன பிறகு அவன் தாக்குதலுக்கு உள்ளாகிறான். நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நடப்பதிலே நாம் ஒரு கிரமமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இல்லை என்றால் இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக சீர் பொருந்துவோம். கர்த்தர் வைத்திருக்கிற எல்லைகளிலே தேவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளே உட்பட்டு இருப்போம். அவருடைய கிருபைக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய சீர்கேடுகளை சுகமாக்குவார். கர்த்தருடைய வழிகளிலே ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற திட்டத்தில் நடத்தி செல்வோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய காரியம்தான், அவர்தான் முதன்மையானவர். எபிரேயர் 12:1 அப்படி சொல்லுகிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். அவர்தான் இருக்கிறதிலே தலை, கிறிஸ்துவாகிய தலைவர் அவர்தான். சோத்திரமற்ற விசுவாச முன்னோடிகள், இந்த காலத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் எல்லாருமே பக்கத்தில் தான், அவங்களுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் வச்சுக்கிறார். ஆனால் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான். பாருங்கள், எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு முன்னாடி 11வது அதிகாரத்தில் அங்கே பராக்கிரமசாலிகள், விசுவாச முன்னோடிகளின் பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் இருந்தாலும் நம்முடைய பார்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலாகத்தான் இருக்க வேண்டும். ஊழியர்களெல்லாம் அவருடைய கரத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட அவரவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற இடத்திலே அவர்கள் பிரயாசித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். பாருங்கள், இந்த யூதா ராஜாக்களினுடைய வரிசையிலே பிற்காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே கடைசி ராஜாக்கள் சில பேர் கர்த்தருக்கு முன்னாடி நியாயமாய் நடக்கிறார்கள். எசேக்கியா, அப்புறம் யோசியா போன்ற ராஜாக்கள் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையும் கர்த்தருடைய பார்வைக்கு நலமும் நியாயமான வழியிலே நடக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், எசேக்கியாவுடைய ராஜா மனாசே தாறுமாறாய் நடக்கிறான், இரத்த பழிகளுக்கு உள்ளாகிறான். அவனுடைய சந்ததியிலே பாருங்கள், அடுத்து ஒருத்தர் வருகிறார். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவன் போய் மற்ற இன்னொரு ராஜாவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கே உள்ள தவறான பலிபீடங்களெல்லாம் அங்கே கொண்டு வந்து வைக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் நம்மை உணர்த்தும்படிக்கு, எச்சரிக்கும்படிக்கு சொல்கிறார். கர்த்தரை ஆராதிப்பதிலே ஆவியோடும் உண்மையோடும் பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையின்படி ஆராதிக்கிற இடத்துல அவரே வெளிப்படுகிறார்.
ஆவியினால் நிரப்புகிறார். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அங்கே நீதியும் நியாயமும் வாசம் பண்ணுகிறது. அங்கே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளான சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷம் தேவ திட்டத்தின் நிறைவேறுதலின்படி அவரும் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய அமைதலை கட்டளையிட்டார், சந்தோஷத்தை கட்டளையிட்டார். ஆனால் அதில் அந்த மகிழ்ச்சி நீடித்திருப்பதற்கு நம்முடைய ஒத்துழைப்பும் அங்கு அவசியமாக இருக்கிறது. எதனோடு ஒத்துழைக்க வேண்டும்? தலையாகி அவருக்குள்ளே அவருடைய சத்தத்துக்கு நாம் கவனமாய் கீழ்ப்படிய வேண்டும். அவர் வைத்திருக்கிற மற்ற அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பவுலப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதும்போது அதைத்தான் சொல்லுகிறார். ஆமாம், நீங்கள் ஏக சிந்தையாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். ஒரு பக்கம் சொல்லுகிறார், மகிழ்ச்சியாயிருங்கள் 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 என்று உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு, கிறிஸ்துவுக்குள்ளே ஏக சிந்தையாக இருக்கும்படிக்கு, ஒன்றையே நினைத்து கொண்டு இருக்கும்படிக்கு, கிறிஸ்துவோடு நடக்கும்படிக்கு, முன்னேறும்படிக்கு அவர் நமக்கு புத்தி சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அவருடைய மகிழ்ச்சியை நமக்குள்ளே உறுதிப்படுத்த அவர் வல்லவராக, அவர் போதுமானவராக, அவர் உண்மை உள்ளவராக இருந்து கொண்டே இருக்கிறார். நாம் இன்று எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம், அதைத்தான் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக இங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சங்கீதம் 35:9, என் ஆத்துமா இரட்சகராகிய தேவனில் களி கூறுது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது மிகவும் அவசியம். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள், சில நேரங்களில் பின்மாற்றங்கள், விடுதல்கள் வந்தாலும் கர்த்தர் அந்த இரட்சணிய சந்தோஷத்தை அவருக்கு திரும்பவும் கொடுக்கிறார். சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார், உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படிக்கு செய்கிறேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை பெற்ற பிறகு இயேசுவின் சரீர பிரகாரமான தாயாகிய பரிசுத்த மரியாள் சொல்லுகிறார்கள், என் ஆத்துமா என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று முழு பூமியிலும் ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்பின் அதிபதி, ஸ்தோத்திரம், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். மற்றபடி அது தொடர்ந்து வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்களிலே கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். அவன் சங்கீதம் 34 அதுக்கு முன்பதாக உள்ள சங்கீதங்களிலே வாசித்து பாருங்கள். நீதிமானுக்கு வரும் உபத்திரவம் அநேகமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து, அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவித்து காப்பாற்றுகிறார். அது பூரணமான ரட்சிப்பு, எல்லா விதங்களிலும் ரட்சிக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் அவருடைய பலத்த கரத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் அவரே நிறைவேற்றுகிறார். 1 ராஜாக்கள் 8:15 பக்தனாகிய சாலமன் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு வாயினால் சொன்னவைகளை தமது கரத்தினால் நிறைவேற்றினார். இன்று நாம் கர்த்தர் சொன்ன காரியங்களிலே ஒரு நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவசியம், அதான் மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 13:9 குறிப்பிடப்படுகிறது, வாஞ்சை நிறைவேறுது ஆத்துமாவுக்கு இனிது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகள் நம் எல்லைகளிலே நிறைவேறும் போது அது நமது வாஞ்சியாகவும் இருக்கிறபடியினால் அது நமக்கு ஒரு இனிமையான மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற மேன்மைகளை பெறுவது தேவனுடைய திட்டமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய சபை ஜெயம் கொள்ளுகிற சபையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஸ்தாபனங்களின்
பங்காளராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதில் தேவனுடைய வார்த்தையின்படியான வாஞ்சை நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள விரும்புவோமா? கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக, உண்மையுள்ளவராக, போதுமானவராக, சகாயம் செய்கிறவராக, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது இந்த பூமியிலே சந்தோஷத்தை கொண்டு வருகிறேன். அது மாத்திரமல்ல, பரலோகத்திலும் சந்தோஷம் உண்டாகிறது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் போது. ஆண்டவரே, இந்த நாளிலே நீரே நித்திய வெளிச்சமாக இருந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துக்கங்கள் மாறும்படிக்கு செய்வீராக. சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்மை பற்றி அறியாதபடிக்கு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்றால், நீர் சிலுவையில் சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக உம்முடைய சிலுவை பலி, தியாகம், உயிர்த்தெழுதலின் மூலமாக எங்களை பிதாவாகிய தேவனுக்குள்ளே ஒப்புரவாக்குகிறேன். அதை செய்தரல வேணுமாய் ஜெபம் பண்ணுங்கள். குற்றங்கள் குறைவுகள் மன்னிக்கப்படட்டும், புது ஜீவன் உண்டாகட்டும். தேவரீர், எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைகள் திட்டங்களின் நிறைவேறுதலுக்குள்ளே உம்முடைய பலத்த கரத்தினால் தனிப்பட்ட விதத்திலும் நடத்தி செல்வீராக. குடும்பங்களாக நடத்தி செல்வீராக, தேசமாக நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, எல்லைகளிலே நல்ல சமாதானம் பெருகட்டும். தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வெளிப்படுகிற நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், அதன் நிறைவேறுதல் என்று சொன்னபடியா அப்படியே செய்தருள்வீராக. அவர்கள் எல்லைகளிலே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்களாக பண்ண வேணுமாய் ஜெபம் பண்ணுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களையும் நீர் உம்முடைய வார்த்தையின் நிறைவேறுதலுக்குள்ளே ஆசீர்வதித்து, ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற மேன்மைகளை கொடுக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை, அதில் இருக்கிற எல்லா தடைகளும் விலகட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, ஆண்டவரே, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி இம்மையிலும் வெற்றிகளை கொடுத்து மறுமையிலும் மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சொன்னபடியா அப்படியே செய்தருள்வீரா. உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களிலே கிருபையுள்ள வார்த்தைகளுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். தொடர்ந்து அவரிடத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவடையும்படிக்கு நித்தியத்திலும் தொடரும்படிக்கு செய்வார். God bless you.